அனைவருக்கும் வணக்கம். பண்ணாரியம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் கடக ராசி கடக லக்ன நண்பர்களுக்கான மே மாத ராசி பலன்களை பார்க்கலாங்க. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் மே மாதம் ஒரு சிறப்பான திருப்பத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவே அமையுங்க. இவ்வளோ நாள் அஷ்டமத்து சனினால் மிகப்பெரிய கஷ்டத்தை துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. குரு 10வது ஸ்தானத்திலிருந்து நிறைய தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில் நிறைய கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாருங்க. இந்த மாத தொடக்கத்திலேயே மே 1ஆம் தேதியே குரு பகவான் மேச ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு இடம் பெயர்ந்துருவாருங்க. கடக ராசியிலேருந்து பார்த்தா அது லாபஸ்தானங்க. குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்றது நிறைய பொருள் வரவுகளை, தன வரவுகளை அது ஏற்படுத்துங்க. மே 13ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் மேச ராசியில் உச்ச பலத்தோடு அமர்ந்திருக்காருங்க. அதுக்கப்புறம் லாபஸ்தானமான 11வது ஸ்தானத்துக்கு இடம் பெயர்வாருங்க. சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே கடகராசிக்கு நிறைய நன்மைகளை அள்ளி கொடுக்குறாருங்க. தொழிலில் நிறைய லாபங்கள் ஏற்படுங்க, பொருளாதார வளர்ச்சி ஏற்படுங்க, உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க, வியாபாரம் ரொம்ப சிறப்படையுங்க. மே 13ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் குரு பகவானும் சேர்ந்து சிவராஜ் யோகம் ஏற்படுத்துகிறாங்க. அதனால் கவர்மெண்ட் வகையில் ஏதாவது ஆதாயம் கிடைக்குங்க. கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. லாபஸ்தான அதிபதியான சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்தில் அமர்றாருங்க. முதல் 19 நாள் தொழில் ஸ்தானமான 10வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. அதுக்கப்புறம் ஆட்சி பலத்தோட ரிஷபராசியிலேயே சஞ்சரிப்பாருங்க. புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் முதல் 10 நாள் மீன ராசியில் இருப்பாருங்க. அது 9வது ஸ்தானமாக வருதுங்க. அதுக்கப்புறம் 10வது ஸ்தானத்துக்கு இடம் பெயர்வாருங்க. விரயஸ்தானாதிபதியான புதன் பகவான் 10வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறதுனால நிறைய லாபங்கள் வந்தாலும் கூடவே செலவுகளும் வருங்க. அது தொழில் விருத்திக்காக கூட இருக்கலாங்க, இல்லை புதுசாக தொழில் தொடங்குறதுனால இருக்கலாங்க. ஏதோ ஒரு வகையில் செலவுகளும் கூடிக்கிட்டே இருக்குங்க. புதிய மிஷின் வாங்கலாம், இல்லை இருக்கிற மிஷினை ஏதாவது மராமரத்து பணி பண்ணலாம். ஏதோ ஒரு வகையில் தொழிலில் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இன்னும் சிலருக்கு தொழில் வகையில் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வராது இருக்கலாங்க. இதுபோல் ஏதோ ஒரு வகையில் தொழிலுக்காக விரைய செலவுகள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் லாபத்துக்கு எந்த குறையும் இல்லைங்க. குரு பகவானும் லாபஸ்தானத்தில் அமர்றாருங்க. சுக்கிர பகவானும் மே 19ஆம் தேதிக்கு மேலே லாபஸ்தானத்திலேயே ஆட்சி பலத்தோடு இருப்பாருங்க. தனஸ்தானாதிபதியான சூரிய பகவானும் தொழில் ஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. என்னதான் செலவுகள் வந்தாலும் கூட வரவுகளும் வந்துக்கிட்டே இருக்குங்க. 9வது ஸ்தானத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்குங்க. இந்த சேர்க்கை தாங்க கொஞ்சம் பிரச்சனைக்குரிய சேர்க்கை. 9வது ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அப்பாவோட உடல்நலத்தில் கவனமாக இருக்கணுங்க. அப்பாவோட சொத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. தொழிலில், வேலையில், வியாபாரத்தில் சின்ன சின்ன இடையூறுகளையும் கஷ்டத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. என்னதான் லாபங்கள் வந்தாலும் கஷ்டப்பட்டால் தாங்க அந்த லாபங்கள் உங்கள் கைக்கு வர்ற மாதிரி இருக்குங்க. 9வது ஸ்தானத்தில் ராகு பகவான் பலமாக இருக்கிறதுனால எந்த காரியம் அதிர்ஷ்டத்தில் நடக்காதுங்க. கடுமையாக உழைச்சா தாங்க அதுக்கேற்ற பலன் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு கடல் கடந்த பயணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சிறு தூர தொலைதூர பயணமும் ஒரு சிலருக்கு ஏற்படுங்க. இந்த மாதத்துலேருந்தே புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலான்னு எண்ணங்கள் உருவாகுங்க. அதே போல் நிறையா பேர் தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. ஒரு பாசிட்டிவான எண்ண ஓட்டங்கள் இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. சகோதரன் சகோதரிகள்னால நல்ல அனுகூலமான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. தொழிலுக்கு நீங்கள் தேடிட்டு இருந்த சிறப்பான வேலையாட்கள்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க. நல்ல வேலையாட்கள் கிடைக்கிறதுனால தொழில் சிறப்பாக நடக்குங்க. ரொம்ப நாளாக குழந்தை வரம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த பீரியட்லேருந்தே பாசிட்டிவான சைன்ஸ் தெரிய ஆரம்பிக்குங்க. உங்கள் பிள்ளைகள்னால நல்ல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை ஏற்படுங்க. இவ்வளோ நாள் திருமணத்தில் ஒரு தாமதம் இருந்திருக்குங்க. பல தடைகளை நீங்கள் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. நல்ல வரன் அமையாத மன உளைச்சலுக்கு உள்ளாகியிருப்பீங்க. இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கூடிய விரைவில் திருமணம் கைகூடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அது முதல் திருமணமாக இருக்கலாம், இல்லை 2வது திருமணத்துக்காக கூட இருக்கலாங்க. 2வது திருமணத்துக்கும் வரன் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் அவங்களோட எண்ணங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைவேறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. மொத்தத்தில் திருமணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல அனுகூலமான சூழ்நிலை இருக்குங்க. சனி பகவான் கடக ராசிக்கும் கடக லக்னத்துக்கும் அட்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. இது அஷ்டமத்து சனின்னு சொல்லுவாங்க. அஷ்டமத்தில் சனி இருந்தால் நிறையா தடைகளும் தாமதங்களும் இருக்குங்க. பொருள் விரையாகிறது, தொழிலில் நிறையா பிரச்சனைகளை சந்திக்கிறது, கணவன் மனைவிக்குள்ளேயே சில வாக்குவாதங்கள் வந்து போயிருக்குங்க. ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பாருங்க. அடிக்கடி சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வர்றது, இல்லை வண்டியில் போய் கீழே விழுகிறது, அட்லீஸ்ட் முடி கொட்டுறது, இது போல் ஏதோ ஒரு மன உளைச்சலுக்குள்ளாகிற அளவுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை கொடுத்துருப்பாருங்க. இதனால் நிறைய மன கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க. இந்த மாதத்துலேருந்து ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகலாங்க. மற்ற கிரக அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க.
கடகராசியில் புனர்பூசம் 4வது பாதம் வருதுங்க. பூச நட்சத்திரத்தில் 4 பாதங்களுமே வருதுங்க. ஆயில நட்சத்திரத்துலையும் 4 பாதங்களுமே வருதுங்க. பூசத்துக்கும் புனர்பூசத்துக்கும் அஷ்டமத்து சனியோட பாதிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குங்க. ஆயில நட்சத்திரத்துக்காரங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. கடகராசி கடகலக்ன நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களை போல இல்லாமல் இந்த மாதம் ஒரு சிறப்பான தொடக்கமாகவே அமையுங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.